ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓட் ஆன் சாலிட்யூட். இது எழுதினவங்க அலெக்சாண்டர் போப். ஓகே, ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். அலெக்சாண்டர் போப், he was born in the year 1688 and he died in the year 1744. இவங்க ஒரு போயட், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ஆல்சோ சட்டைரிஸ்டாகவும் இருந்திருக்காங்க. இவங்களோட நிறைய ஒர்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்டரிக்கல் எலமெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்களாம். 18th சென்ச்சுரியோட பிகினிங்ல இருந்த ரைட்டர்ஸில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன், ரொம்ப ஒரு ப்ராமினென்ட்டான பர்சன் தான் இந்த அலெக்சாண்டர் போப். அந்த டைமில் உள்ள லிட்ரேச்சர் வந்து அகஸ்டன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அகஸ்டன் ஏஜில் ரூல் பண்ணது வந்து 3 கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. குயின்ஸ் அண்ட் ஜார்ஜ் த 1 அண்ட் ஜார்ஜ் த 2 3 பேருமே வந்து இங்கிலாந்தை வந்து ரூல் பண்ணியிருக்காங்களாம். எதுக்கு இந்த ஏஜ் அகஸ்டன் ஏஜ்னு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, லாட்டின் லிட்ரேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எம்பரர் அகஸ்டஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் ரூல் பண்ண அந்த டைமில் தான் லாட்டின் லிட்ரேச்சரோட கோல்டன் ஏஜ்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கிலாந்தில் அந்த லிட்ரேச்சரோட கோல்டன் ஏஜ் வந்து இந்த 3 பேர், குயின் அண்ட் த ஜார்ஜ் ஃபர்ஸ்ட் அண்ட் த ஜார்ஜ் செகண்ட் ரூல் பண்ண அந்த டைமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் இதை அகஸ்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். இந்த அகஸ்டன் ஏஜில் உள்ள லிட்ரேச்சர்ஸில் இவருமே ரொம்ப ஒரு கிரேட்டான கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்களாம். போப்போட பெஸ்ட்டான ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம், தி லேப் ஆஃப் த லாக் அண்ட் தி டன்ஷியாட். இவர் ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஹோமரோட ஒர்க்ஸ் வந்து இவர் வந்து நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்களாம் அலெக்சாண்டர் போப். அண்ட் இந்த போயம் ஓட் ஆன் சாலிட்யூட் இது வந்து 1700 இவங்க வந்து எழுதியிருக்காங்களாம். இந்த போயம் எழுதும்போது போப்புக்கு வந்து 12 ஏஜ் தான் ஆகுதான். பட் இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான போயமாக இருக்கும். சிம்பிளான அண்ட் ஒரு குவைட்டான லைஃப், அதுவும் செல்ஃப் சஃபிஷியண்டான லைஃப்பில் இருக்க ஜாய்ஸ் பற்றி தான் இந்த போயமில் வந்து போப் வந்து பேசியிருக்காங்க. போப்போட ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் எஸ்டேட்க்கு வந்து அவங்க வந்து மூவ் ஆகி போகிறாங்க. இந்த ஸ்மால் எஸ்டேட் பக்கத்தில் நிறைய ஃபாரஸ்ட் இருக்குது. ரொம்ப ஒரு ரூரலான ஏரியா தான். அப்படிங்கும்போதே ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையாக இருக்கும்ல. ஸோ அந்த டைமில் போப் வந்து ஓட் ஆன் சாலிட்யூட்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சாலிட்யூட் அப்படின்னா தனிமையாக இருக்கிறது. மற்ற பீப்புளோட கம்பெனி எல்லாம் எதிர்பார்க்காம நம்மளே வந்து தனியாக அமைதியாக என்ஜாய் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த போயமில் வந்து பேசியிருக்காங்க. இந்த போயம் ரொம்ப ஒரு ஃபேமஸான போயமாக இருக்கிறதுனால அலெக்சாண்டர் போப்போட நிறைய ஒர்க்ஸ் ஆந்தாலஜிஸில் வெளிவந்திருக்கும்ல. ஸோ அதில் நிறைய ஒர்க்ஸில் வந்து இந்த ஓட் ஆன் சாலிட்யூட் போயம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 5 ஸ்டான்ஸா இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 4 லைன்ஸ் வச்சு அலெக்சாண்டர் போப் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டான்ஸா 1 பார்த்துடலாம். ஹாப்பி த மேன் ஹூஸ் விஷ் அண்ட் கேர் எ ஃபியூ பேட்டர்னல் ஏகர்ஸ் பவுண்ட் கண்டென்ட் டு பிரீத் இஸ் நேட்டிவ் ஏர் இன் இஸ் ஓன் கிரவுண்ட். ஸோ ஸ்டான்ஸா 1ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாப்பியான மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஹாப்பியான மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா அவனோட கேரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து இருக்குது. அந்த ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து அவனுக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா பேட்டர்னலாக கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பேட்டர்னல் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்பா வழி சொந்தத்திலேருந்து கிடைக்கிற சொத்து எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேட்டர்னல் அப்படின்னு சொல்லுவோம். இதே மெட்டர்னல் அப்படின்னா அம்மா வழி சொந்தத்திலேருந்து கிடைக்கிறது மெட்டர்னல் சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து பேட்டர்னல் அந்த சொந்தத்திலேருந்து இவனுக்கு வந்து கொஞ்சம் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த லேண்டை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப விஷ் பண்ணி ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்களாம். கண்டென்ட் டு பிரீத் ஹிஸ் நேட்டிவ் ஏர் இன் ஹிஸ் ஓன் கிரவுண்ட் அப்படிங்கும்போது அவன் வந்து அவனோட நேட்டிவ் லேண்டில் இருக்கான், அதுவும் பர்த் பிளேஸில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த நேட்டிவ் பிரீத், அந்த ஏர் வந்து அவன் வந்து சுவாசிக்கிறான். எவ்வளோ பேருக்கு வந்து இந்த மாதிரி நேட்டிவான பிளேஸ்லேயே செட்டில் ஆகுறது வந்து கிடைக்கும். ஸோ ஒரு ஹாப்பியான பர்சன் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த பெட்டர்னல் வழியாக கொஞ்சம் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து இருக்கணுமா. அண்ட் அவன் அந்த நேட்டிவ் லேண்ட்லேயே அங்கே இருக்க அந்த நேட்டிவ் ஏரை வந்து ப்ரீத் பண்ணிவிட்டு ஒரு ஹாப்பியான லைஃப்பை வந்து வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டான்ஸா 2 பார்க்கலாம். ஸோ ஸ்டான்ஸா 2வை எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரூரல் ஏரியாவில் அவனுக்கு தேவையான எல்லாமே வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா அதில் இருக்க அந்த கேட்டல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வச்சு அவன் வந்து அது மில்க் எடுத்துக்கிறான். அந்த ஃபீல்டில் இருக்க வீட்டை வச்சு அவன் வந்து பிரெட் மேக் பண்ணிக்கிறான்னா. அங்கே இருக்க ஷீப் இருக்கும் இல்லையா, அந்த ஷீப்பில் இருந்து அந்த உள் இருக்கும் இல்லையா. ஸோ அதுலேருந்து அவனுக்கு வந்து ட்ரெஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அங்கே இருக்கிற அந்த ட்ரீஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ட்ரீஸ்லேருந்து சம்மர் டைமில் வந்து இவனுக்கு வந்து ஷேட் கொடுக்கும். இதே வின்டர் டைமில் வந்து அதில் அந்த வுட்டை வச்சு வந்து ஃபயர் பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் எனக்கு இங்கேயே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டான்ஸா 2ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டான்ஸா 2 லைன்ஸ் பார்க்கலாம். ஹூஸ் ஹர்ட்ஸ் வித் மில்க், ஹூஸ் ஃபீல்ட்ஸ் வித் பிரெட், ஹூஸ் ஃப்ளாக் சப்ளை ஹிம் வித் அட்டைர், ஹூஸ் ட்ரீஸ் இன் சம்மர் ஈல்ட் ஹிம் ஷேட் இன் வின்டர் ஃபயர். ஸோ இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான லைஃப்பை ஸ்டான்ஸா 2ல வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 3 பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 3ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி ஒரு வாழ்க்கைய வாழக்கூடிய ஒரு பெர்சன் வந்து கண்டிப்பா ஒரு பிளசன்ட்டான பெர்சனா தான் இருப்பான் அப்படின்ற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மத்த எத பத்தியுமே கன்சர்ன் பண்ணாம, மத்த எத பத்தியுமே கவலைப்படாம ஒரு காமான லைஃப் வந்து இவனால வந்து வாழ முடியுமா? அப்படி வாழக்கூடிய அந்த லைஃப்ல ஹவர்ஸ், டேஸ் அண்ட் இயர்ஸ் அது வந்து அப்படியே சாஃப்ட்டா, லைட்டா, ஸ்மூத் ஆகி போயிட்டே இருக்குமா. அவனோட டைம் இருக்குல்ல, ரொம்ப பீஸ்ஃபுல்லா வந்து அவன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவனோட லைஃப் வந்து ரொம்ப ஒரு ரஷ்ஷா, ஒரு ஹரிபரியா இருக்காது. அந்த டைம் வந்து பீஸ்ஃபுல்லா அப்படியே வந்து மூவ் ஆயிட்டே போகும். இப்படி ஒரு வாழ்க்கைய ஒருத்தன் வாழும்போது, அவன் வந்து அந்த குட்டான ஹெல்த்தா இருக்கட்டும், அவனோட பாடிக்கா இருக்கட்டும், அவனோட மைண்டுக்கா இருக்கட்டும், அந்த மென்டல் பீஸ் வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ, அத வந்து அவன் அழகா என்ஜாய் பண்ணி வாழறான் அப்படிங்கிறத ஸ்டான்ஸா 3ல வந்து குடுத்துருக்காங்க. ஸ்டான்ஸா 3யோட லைன்ஸ் பார்க்கலாம். "Blessed who can unconcernedly find hours, days and years slide soft away. In health of body, peace of mind, quiet by day." ஸோ, இந்த மாரி அழகா ஸ்டான்ஸா 3ய டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸ்டான்ஸா 4 வந்து பார்க்கலாம். அண்ட் அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, "சவுண்ட் ஸ்லீப் பை நைட், ஸ்டடி அட் ஈஸ் டுகெதர் மிக்ஸ்டு ஸ்வீட் ரீக்ரியேஷன்." இவன் அந்த நைட் டைம்ல நல்ல ஒரு சவுண்டான ஸ்லீப், நல்ல ஒரு தூக்கம் வந்து இவனால வந்து தூங்க முடியுமா. அண்ட் மார்னிங் டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவன் படிக்கிற வேலைகள் எல்லாம் வந்து செய்வானாம். அந்த படிக்கிற வேலைகளையுமே எப்படி செய்வான் அப்படின்னா, ரொம்ப ஒரு ஈஸியா, ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா அவனால வந்து செய்ய முடியுமா. டுகெதர் மிக்ஸ்டு அப்படிங்கும்போது, நமக்கு நல்லா நைட்ல தூக்கம் வேணும், காலையில எழுந்திரிச்சா நல்ல ஒரு ஒர்க் வேணும் அப்படிதானே. ஸோ இந்த 2மே வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு ரிலாக்சேஷனாவும் இருக்கும். நமக்கு தேவையான என்ஜாய்மெண்ட்டும் அந்த நேச்சர்லேருந்து எடுத்துக்கலாம். இந்த 2மே மிக்ஸ்டா இருக்கும்போது, ஸ்வீட் ரீக்ரியேஷன் லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து போர்ட்ரை வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னசென்ஸ் விச் மோஸ்ட் டஸ் ப்ளீஸ் வித் மெடிடேஷன் அப்படிங்கும்போது, ஒரு பியூரான ஒரு இன்னசென்ட்டான லைஃப் வந்து அவன் வந்து வாழ்வான். விச் மோஸ்ட் டஸ் ப்ளீஸ் வித் மெடிடேஷன், அமைதியா ஒரு மெடிடேட் பண்ற மாதிரி லைஃப்பை வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி அவனுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தாவே இருக்குங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இன் ஸ்டான்ஸா பார்த்தோம் அப்படின்னா, சவுண்டான ஸ்லீப் வந்து கிடைக்கும். நைட் டைம்ல, மார்னிங் டைம்ல அவன் படிக்கிறது எல்லாமே அவனோட வேலைகளை வந்து ரொம்ப ஈஸியா வந்து கம்ஃபர்டபுளா 2யும் மிக்ஸ் பண்ணி செய்வான் அப்படிங்கிறத வந்து அழகா போர்ட்ரை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னசென்ட்டான ஒரு லைஃப் வந்து இருக்கும். எல்லாருக்கும் ப்ளீஸ் பண்ற மாதிரி ஒரு லைஃப் வந்து அவனோட லைஃபே வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டான்ஸா 5 பார்க்கலாம். ஸ்டான்ஸா 5 பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்படி யாருமே என்னை வந்து பார்க்க வேண்டாம், யாருக்குமே வந்து என்னை வந்து பெருசா தெரிய வேண்டாம் அப்படின்னு ஒரு அன்சீனா லைஃபோ அவன் வந்து தனிமையா வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்ற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் இறந்தா கூட எனக்கு வந்து லேமன் பண்றது கூட யாருமே வேண்டாம். லேமன் அப்படின்னா, ஐயையோ! இவரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு நெறைய பேர் சொல்லி வருத்தப்படுவாங்கல்ல. ஸோ அப்படி கூட எனக்கு வந்து யாருமே சொல்ல வேண்டாம். அவருக்கு என்னெல்லாம் வேண்டாம் அப்படின்னா, அவரு இறந்து போயிட்டாரு அப்படின்னா, ஒரு கிரேவ் ஸ்டோன் வந்து அவங்களுக்கு வந்து வைப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து கூட இவருக்கு வைக்க வேண்டாம். அந்த நேம் எழுதி, அந்த தோற்றம், மறைவு அதெல்லாம் எழுதுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு ஸ்டோன் கூட எனக்கு வந்து வேண்டாம். நான் இந்த வேர்ல்டுல ரொம்ப ஒரு சைலன்ட்டான நான் வந்து லீவ் பண்ணணும். யாருக்குமே இப்படி ஒரு பெர்சன் இருந்தாங்க அப்படிங்கிறது கூட தெரிய வேண்டாம். ஸோ அவ்வளோ ஒரு சாலிட்யூட் விரும்பியா வந்து போப் வந்து இருந்திருக்காரு. ஸோ இந்த ஸ்டான்ஸால பார்த்தோம் அப்படின்னா, அவன் வந்து வாழ்றது ரொம்ப ஒரு ஃபேமஸான வாழ்க்கை இல்ல. அவன் வாழணும்னு ஆசையும் படல. அன்சீனா, அன்னவுனா வாழணும்னு நெனைக்கிறான். சாகும்போது கூட யாருமே எனக்காக லேமன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்துல அவன் இருந்ததுக்கு அப்புறம் கூட அவனுக்கான வந்து ஒரு கிரேவ் ஸ்டோன் கூட யாருமே வைக்க வேண்டாம் அப்படிங்கிறத வந்து போர்ட்ரை பண்ணியிருக்காங்க. போயம் லைன்ஸ் பார்க்கலாம். "Thus let me live, unseen, unknown. Thus unlamented let me die. Steal from the world and not a stone. Tell where I lie." அப்படின்ற மாதிரி இந்த போயம் லைன்ஸை வந்து முடிச்சிருக்காங்க. இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.